சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி அண்ணன் தான் கெலிக்கிறாரு அப்படின்னு ஆர்சிபி காரணங்களும் அதுலயே ஒரு ஆர்சிபி காரணங்க எங்களை ஓட்டுறோம்னு நினைச்சிட்டு அவனுங்களும் நான் கட்டுறேன் கொஞ்சம் எங்களை மாதிரி லாயல் ஃபேன்ஸுகளும் சிஎஸ்கே பேக்கப் பண்ணிட்டு ஒன் சைடடா ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில போகிற மேட்சை வச்சு ஸ்டாட்ஸை வச்சு பார்ப்போமே எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மொத்தம் 36 விளையாடி இருக்காங்க சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ரெண்டு பேரும். அதில் நாங்கள் வந்து 22, ஆர்சிபி வந்து 13 வின்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட்டு. ஸ்டேடியம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்கெல்லாம் பேசவே முடியாது, அது ஆர்சிபி காரணங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள் சின்னசுவாமி எடுத்தோன்னா உங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் விளையாட போகிறீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதில் ஆர்சிபி காரணங்க 6 இருக்கானுங்க, நாங்கள் வந்து 5 இருக்கோம், ஒரு நோ ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ சிஎஸ்கே நாங்கள் 2 மேட்ச் தோத்துட்டோம், இல்லைன்னு சொல்ல. அதில் தோத்த டீமை கூட எங்களை அடிக்கிறது ஆர்சிபி தான், பயங்கரமாக அடிக்கிறீங்க. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் நிறைய பேர் என்னை கொந்தளிச்சு ஏன் ப்ரோ நீங்களும் அவங்க பேசுகிறாங்க இப்படிலாம் இது பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னா சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 18 வருஷம் 18 வருஷம் நம்ம அடிக்காத அடியா அடிச்சுட்டு போகிறானுங்க பாவம். இப்போதான் கப் அடிச்சுக்கிறானுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கானுங்க, அடிக்கிட்டோம். நான் நிறைய மீமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நாங்கள் தோத்தாலும் என்ன 3 தோல்வியா நாங்கள் அடி வாங்கிட்டு போயிருவோம். ஆனால் மார்க ஜெயிச்சிட்டமோ 20 வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில், ஜெயிச்சிட்டமோ. இது மீமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அடிச்சு அடி கொட்டை பறக்குது, கொட்டை தெரிக்குது மீமெல்லாம். நேற்று நான் வேண்டுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் மனசுக்குள்ள ஆர்சிபி காரணங்க தான் அந்த வேண்டிட்டு இருக்கானுங்க. இவங்க என்னைக்கு தோத்துடணும்னு வேண்டிக்கோங்க, நாங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அடிச்சா ரேஜ் பைட் ஆக்காதீங்கடா, வந்து கமெண்ட்ல அசிங்கமாக திட்டாதீங்க. நல்ல கிரிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல சில பேருக்கு நான் சொல்றேன், ருத்ராஜ் கேப்டன் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு போய் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கீங்க சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ஃபேன் பேஜ்ல. அவர் பார்த்தாருன்னா சங்கடப்படுவாரு. தோனி நமக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்கும் போதும் அவருக்கு 26 28 29 வயசு தான், ருத்ராஜுக்கும் அதே வயசு தான். மிச்ச பிளேயர்ஸ் கரெக்டாக ஆடாததுக்கு ருத்ராஜ் எதுவும் பண்ண மாட்டாப்ல. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. அது ஒரிஜினல் சிஎஸ்கே ஃபேன்ஸா இல்லை ஸ்லீப்பர் செல்ஸானே தெரியல எனக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம இதோடலாம் மோசமான டவுன்ஃபால்லாம் பார்த்துருக்கோம். துபாயில் நடந்ததுலையும் சரி, போன வருஷமும் சரி. இது நமக்கு ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சாச்சு. இப்போ வர்றதெல்லாம் போனஸ் விக்டரி தான் வச்சுக்கலாமே. எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் என்னைக்கா இருந்தாலும் மஞ்ச ஜெர்சி தான். 5 கப்பு தான். லாலிபப்பு தான்.